அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், இந்த பதிவை நான் போடுவதற்கு காரணம், நான் சமீபத்தில் சமூக வலைதளத்தில் பார்த்த ஒரு வீடியோ. ஒரு பாதிரியார் ஒரு நிகழ்வில் பேசுகிறார். அவர் பேசும்போது இந்தியர்களுக்கு, இந்துக்களுக்கு என்றும் கூறுகிறார். எதுவும் செய்ய தெரியாது, மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள், தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர்கள், பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடித்தவர்கள், செல்போனை கண்டுபிடித்தவர்கள், டியூப்லைட்டை கண்டுபிடித்தவர்கள் அனைவரும் வெளிநாட்டினர். இதையெல்லாம் வெளிநாட்டினர் செய்த இந்த பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்தியர்கள் ஏன் வெளிநாட்டு சுவிசேஷத்தை மட்டும் ஏற்க மறுக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார். இது மனதிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவர் பேசியதை ஒரு முறை கேளுங்கள். இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது இந்தியன்ஸ் கிடையாது, இந்தியாவினுடைய இந்துக்களோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது. இந்த டியூப்லைட்டை கண்டுபிடிச்சது இங்க உள்ள ஆட்கள், இந்தியர்கள் கிடையாது. இந்த டிவியை கண்டுபிடிச்சதுலேருந்து, இந்த மொபைல் போனை கண்டுபிடிச்சதுலேருந்து, அந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான், உள்நாட்டுக்காரங்க யாருமே கிடையாது. நாம கண்டுபிடிச்சது இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. அந்த வடை இருக்குல்ல, அந்த வடைய அது அடுத்த நாள் வச்சா ஊசி போயிடும். அதுக்காக அது ரசத்துல மூடி வைப்பார்கள். காலையில் அதுக்கு பேர் என்ன? ரச வடை பிரியுமா, அல்லது அவர்கள் இன்னொரு வடை கறி, ஆமா வடை கறியா மாத்தி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது, நம்மளால மேக்சிமம் கண்டுபிடிச்சது, அவ்வளவுதான். நல்லா கவனமா கவனிங்க. வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட மக்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த சுவிசேஷத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் என்ன? சுவிசேஷமும் எங்கிருந்து தான் வந்தது? வெளிநாட்டு தான் வந்துச்சு. ஆனா இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காரணம் என்ன? இன்று நம்முடைய தேசத்தில், குறிப்பாக தமிழகத்தில், பொது நிகழ்ச்சிகளில் நின்று கொண்டு இந்தியர்களுக்கு எதுவும் கண்டுபிடிக்க தெரியாது, ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் இந்தியர்கள் கல்வி கற்றார்கள், இல்லை என்றால் இங்கு எதுவும் கண்டுபிடித்திருக்க முடியாது என்று பேசுவது எல்லாம் ஒரு ஃபேஷன் போல் மாறிவிட்டது. இந்த தேசத்துக்கு எதிராக பேசுவது. நீங்கள் வெளியே சென்று நின்றுவிட்டு என் அம்மா அழகற்றவள், என் அம்மா படிப்பற்றவள், என் அம்மாவுக்கு அறிவு கிடையாது என்றெல்லாம் பொது வெளியில் நின்று கொண்டு பேசுவீர்கள் என்றால் அந்த பேச்சும் இதுவும் ஒன்றுதான். தேசத்தை இழித்து பேசுவதும் தாயை இழித்து பேசுவதும் சமம் என்று கருதுபவர்கள் நாங்கள். இலங்கையிலிருந்து சீதாதேவியை மீட்டுக்கொண்டு திரும்புகின்ற நேரத்தில் லக்ஷ்மணன் சொல்லுகிறான் ராமனிடம், அண்ணா ராமா, இங்கு எல்லா செல்வ செழிப்பும் இருக்கிறதே, நாம் ஏன் இங்கேயே தங்கிவிடக்கூடாது இலங்கையில் என்று கேட்கிறான். அப்போது ராமர் சொன்னார், தம்பி, ஜனனி ஜன்மபூமிஷ்ச சொர்க்காதமீகரியசி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனிசிறந்தனவே என்று பாரதி சொன்னானே, அதை தான் ராமன் சொல்லுகிறான், பெற்ற தாயும் பிறந்த நாடும் சொர்க்கத்தை விட உயர்வானது என்று. அதை பின்பற்றுபவர்கள் நாம், இந்த தேசத்தை தெய்வமாக கருதுபவர்கள் நாம், இந்த தேசத்தை இழித்தும் பழித்தும் பேசுபவர்கள் இந்த தேசத்தின் பெருமைகளை சிந்திக்காமல் விடுகிறார்கள். என்ன பெருமை இருக்கிறது இந்த தேசத்தில் என்று கேட்கலாம். ஆங்கிலேயர்கள் எழுத படிக்க தெரியாமல் இருந்த காரணத்துக்கு முன்னாலேயே நாலந்தா, தக்ஷசீலம் என்று பல்கலைக்கழகங்களை நடத்தியவர்கள் இந்தியர்கள், பாரதியர்கள். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட பார்த்திபனூர் என்ற பகுதியில் பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் பணியாற்றினார்கள், 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. வெளிநாட்டினர் எழுத படிக்க தெரியாமல் இருந்த காரணத்தில் பல்கலைக்கழகம் நடத்தியவன் இந்து பாரதியன். வானிலையை தெளிவாக ஆராய்ச்சி செய்தவர்கள், வானில் கோள்களை பற்றி தெளிவாக சொன்னவர்கள் பாரதியர்கள். ஆரியப்பட்டர், பாஸ்கராச்சாரியர் போன்றவர்களெல்லாம் வானின் என்னெல்லாம் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை கணித்திருக்கிறார்கள். உலகம் தட்டை என்று வேலை நாட்டவர்கள் சொன்ன காலத்தில் உலகம் உருண்டை என்று சொன்னவன் பாரதியன். பூமியை சூரியன் சுற்றி வருகிறது என்று வெளிநாட்டவர்கள் நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் இல்லை இல்லை, சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்று அறிவியல் பூர்வமாக சொன்னவன் பாரதியன். கம்பன் சொல்லுகிறான், ககன முட்டை கிழிந்தது, இந்த உலகம் முட்டை வடிவானது, ககன முட்டை என்கிறான். உலகத்தை அண்டம் என்று சொன்னோம் நாம். அண்டம் என்றால் முட்டை என்று பொருள். முட்டை வடிவிலானது இந்த உலகம் என்று சொன்னவன் பாரதியன். மாணிக்கவாசகர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறார், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 100 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் இருக்கிறது என்று, கோள்கள் இருக்கிறது என்று சொன்னவன் நம்முடைய மாணிக்க வாசகர்
பாரதத்தில் தமிழகத்தில் பிறந்த மாணிக்க வாசகர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்தின் மிகப்பெரிய இதிகாசங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொடுத்தவன் பாரதியன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மேலை நாட்டவர்களுக்கு எழுதத் தெரியுமா என்று தெரியாத காலத்தில் வேதங்களை கொடுத்தவன் பாரதியன். இன்று உலக அதிசயம் என்று தாஜ்மஹாலை கூறுகிறோமே, உலக அதிசயம் என்று எதையோ கூறுகிறோமே. தாஜ்மஹாலை உருவாக்குவது எளிது, மீண்டும் ஒரு தாஜ்மஹாலை செய்துவிடலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை, தஞ்சை பெரிய கோயிலை மீண்டும் உருவாக்க முடியுமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் கட்டி வைத்த தஞ்சை பெரிய கோயில் இன்றும் கம்பீரமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் நிற்கிறதே. இது நம்முடைய கட்டடக்கலை அல்லவா? இது ஆங்கிலேயன் வந்து கற்றுக் கொடுத்ததா? மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்கள் இருக்கின்ற சிற்பக்கலைகள் எவ்வளவு சிறப்பானவை. சிற்பக்கலைகளை ஆங்கிலேயன் வந்து சொல்லிக் கொடுத்தானா? ஆயக்கலைகள் 64 என்று 64 கலைகளை வைத்திருந்தாலே பாரதியன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே. இது ஆங்கிலேயர்கள் வந்து கற்றுக் கொடுத்ததா இந்த நாட்டிற்கு? ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் என்று சொன்னால் அவன் மகன் ராஜேந்திர சோழன் கப்பல் படை நடத்தி வெளிநாடுகளுக்கு கப்பலில் யானைகளை கொண்டு சென்று போர் நடத்தி இருக்கிறான். கப்பல் படை நடத்தினான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். கப்பலில் யானைகளை ஏற்றிச் சென்று வெளிநாடுகளிடம் சண்டை போட்டான் என்று சொன்னால் யானைகளை ஏற்றும் அளவுக்கு அவனுடைய கப்பல் அவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறதே. கப்பல் படை நடத்திய ராஜேந்திரன் தமிழன். அவன் என்ன வெளிநாட்டினவர்கள் கற்பித்து கப்பலை கட்டினானா? வெளிநாட்டவர்கள் கற்பித்து யானைப்படை நடத்தினானா? குதிரைப்படை நடத்தினானா? வெளிநாட்டவர்கள் இங்கு வந்துதான் கல்வி கற்பித்தார்கள், எழுதச் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறீர்களே. திருவள்ளுவன் திருக்குறள் எழுதியதும், ஔவையார் காவியங்கள் படைத்ததும், ராமாயணம் எழுதிய வால்மீகியும், மகாபாரதம் எழுதிய வியாசனும், ஏன் காளிதாசன் போன்றவர்கள், மாணிக்க வாசகர்கள், 64 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இவர்களெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து சொல்லிக் கொடுத்ததை படித்து கற்றுக்கொண்டார்களா? எழுத படிக்க. உலகம் மருத்துவம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த காலத்தில் ஆயுர்வேதா சித்தா என்று இந்த தேசத்தில் மருத்துவம் இருந்தது. ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் என்று உலகத்துக்கு முதலில் மருத்துவத்தை சொன்னவர்கள் நாம் அல்லவா? கூகுளில் தேடி பாருங்கள், உலகின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் யார் என்று. சுஷ்ருதா, சர்ஜன் இன் தி வேர்ல்ட் என்று வரும். சுஷ்ருதர் உலகத்தில் முதலில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தவர் சுஷ்ருதர் நம்ம நாட்டைச் சேர்ந்தவர் அல்லவா? இப்படி நம்முடைய பாரதத்தின் பெருமைகள் எல்லாம் இவர்களுக்கு கண்ணில் படாது. இந்த தேசத்தில் செய்யப்பட்ட சாதனைகள் எல்லாம் இவர்கள் கண்ணில் படாது. வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பாரதியர்கள் கண்டுபிடித்தது பூஜ்ஜியம், ஒன்றுமில்லை. பூஜ்ஜியம் இல்லாமல் ஒன்றுமில்லை. பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவன் பாரதியன். இன்று பயன்படுத்துகின்ற 109 எண்களை கண்டுபிடித்தவன் பாரதியன். என்ன கண்டுபிடிப்புகள், எவ்வளவு கண்டுபிடிப்புகள், எப்போது, எந்த கருவிகளும் இல்லாத காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னென்ன அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான் பாரதியன். ஹிந்து இவர்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் பாரதத்துக்கு எதிராக? பாரதி சொன்ன ஒரு கவிதையை பார்க்கலாம். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அலர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளொரு பாணினி ஞானம் மீதில் இலக்கணம் கண்டதும், இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய சங்கரன் ஏற்றமும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்முறை செய்ததும், பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பாரளித்ததும், தர்மம் வளர்த்ததும், பேரருள் சுடர்வாள் கொண்டு அசோகனா பிழைபடாது புவித்தலம் காத்ததும், வீர வாழ்ந்த மிலேச்சதம் தீயகோல் வீட்டி வென்ற சிவாஜியின் வெற்றியும், அன்னை யாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் போகுனர், முன்ன நாடு நிகழ்ந்த பெருமையும் முண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும், பின்னர் நாடிரு வெற்றியும் தேர்கிலர் பேடி கல்வி பயின்று ஊழல் பித்தர்கள், என்ன கூறி மற்ற எங்கன் உணர்த்துவேன் இங்கு இவர்க்கு எனது உள்ளம் எரிவதே. பாரதி சொன்னான், இந்த நாட்டின் பெருமைகள் எல்லாம் வேலை நாட்டு கல்வி கற்பவர்களுக்கு வாராது, தெரியாது, இருக்காது என்று பாரதி சொன்னான். அதுதான் உண்மையாக இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் எந்த மதம் வேண்டுமாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஜாதி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த மொழி பேசுபவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் நாம் பாரதியர்கள் என்ற பெருமிதம் நமக்கு வேண்டாமா? இந்த தேசத்தில் இருந்து கொண்டு இந்த தேசம் மோசம் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், இந்த தேசத்தில் எந்த பெருமையும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்றால், எதற்காக இங்கு இருந்து கொண்டு அப்பாவி மக்களை மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்த நாட்டுக்கு சென்றுவிட வேண்டியதானே. சிந்தியுங்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.